வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இன்றைக்கி ட்ரெண்டியான இருக்கிற ஒரு லுக் தான் நம்ம பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல வைரல் ஆகிட்டு இருக்கிறது, இன்ஸ்டாகிராம்லேயே வைரல் ஆகுது. அதுதான் இந்த லாட்டே மேக்கப். ஆக்சுவலி நான் ட்ரெண்டுக்கு கொஞ்சம் லேட்டு, பட் பெட்டர் லேட் தென் நெவர். எப்போவுமே அது என்னோட டைலாகாக இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு எப்படியா ட்ரெண்டுக்குள்ளேயே குதிக்கணும்னு நினைப்பேன். ஆனால் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு லேட் ஆகிடும். அது ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே ஓகே இதுதான் ட்ரெண்ட் அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே அந்த ட்ரெண்டு ஓரளவுக்கு டிம் ஆகிடும். இது என்னால் ஸ்கிப் பண்ண முடியல. நான் யூஸ்வலி ட்ரெண்டை கேட்சப் பண்ணணும்னு நினைக்கணும், சில ஓகே வேணாம் அப்படின்னு விட்டுருவேன். ஆனால் இந்த லுக் என்னால் ஸ்கிப் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான ப்ரௌன் டோன் லுக் யாருக்கு தான் பிடிக்காது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. காஃபி ரிலேட்டடாக எந்த லுக் வந்தாலும் என்னால் விட முடியாது. ஐஸ்லேருந்து பேஸ்லேருந்து ரொம்பவே அழகாக இருக்குது. நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு ஐஷேடோ மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதான் இல்லை. அது என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து பாருங்கள். என் சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் என் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நவ் லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஓகே காய்ஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நான் உட்காந்து பேசி உங்கள்கிட்ட டுட்டோரியல் பண்ணி காட்டுறது. ஸோ ஐம் கைண்ட் ஆஃப் எக்ஸைட்டட். நியூட்ரஜினாலேருந்து இந்த ஹைட்ரோ பூஸ்ட் மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு மாய்ஸ்சரைசிங் ஜெல். ஸோ ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின் அவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். ஈவன் ஃபார் ட்ரை ஸ்கின் கூட நீங்கள் ஒரு டீ ஜோனில் அப்ளை பண்ணிட்டு பாக்கி இடத்துல கொஞ்சம் மாய்ஸ்சரைசேஷன் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் உங்களோட நார்மல் மாய்ஸ்சரைசருக்கு. பட் ஆஸ் ஃபார் ஆஸ் நீங்கள் இந்த ஸ்கின் டைப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஷைன் வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுது. எஸ்பெஷலி ஐஸில். பேஸ்லையும் ஒரு மாதிரி செமை மேட்டில், ரொம்ப மேட்டாக வச்சா ரொம்ப இதுவாக இருக்கும். செமை மேட்டில் வைக்கலாம். மேட்டுன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிற ப்ராடக்ட் ஒரு ஃபேஸ் கிளாஸ். இந்த ரெனேவோட ஃபேஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு நான் என்னோடய ஸ்கின்னில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இது பார்த்திங்கன்னா ப்ரீ பேஸ். நான் யூஸ்வலி மேக்கப்பில் இன்றைக்கி ஹைலைட்டர்லாம் போட வேண்டாம்னு பார்க்குறேன். ஸோ இது ப்ரீ பேஸில் அட்லீஸ்ட் நம்ம ஸ்கின்னை கொஞ்சம் ஷைனியாக வச்சுக்கிட்டா, ஃபவுண்டேஷன் கொஞ்சம் செமி மேட்டாக ஆக்கலாம், வேணும்னா மேட்டாக கூட ஆக்கிடலாம். ஸோ எக்ஸ்ட்ராவாக நான் இன்றைக்கி ஹைலைட்டர் எடுத்து வைக்கல என்னோட இப்போ வச்சுருக்கிற இந்த கிட்டில். இன்றைக்கி நான் ப்ரைமர் ஸ்கிப் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு இந்த 2 ப்ரெப் போதும். நான் ரொம்ப மேட்டிஃபைங் ப்ரைமர் அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் கலர் கரெக்டருக்கு இந்த 452லேருந்து இந்த ஆரஞ்சு கலர் கரெக்டர் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். எங்கெல்லாம் எனக்கு அந்த பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய விரலாலேயே நான் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக டேப் பண்ணி லைட்டாக கேமஃப்ளாஜ் பண்ணிக்கிறேன். ரொம்ப அப்படியே கன்சீலர் மாதிரி ரொம்ப பிளெண்ட் பண்ணல, டேப்பிங் மோஷன். இங்கெல்லாம் தான் கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருக்குது, ஸ்கார்ஸோட பிக்மெண்டேஷனும் இருக்குது. அண்ட் கண்ணில் இல்லை, கண்ணுக்கு கீழே எல்லோ கலர் ஷேட் இருக்குல்ல இந்த கன்சீலர் பேலெட்டில், அதை எடுத்து அண்டர் ஐஸில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட் அப்ளிகேஷன் தான், ரொம்ப பிளெண்ட் பண்ணலை. பிளெண்டிங் ப்ரஷ், ஆங்குலர் பிளெண்டிங் ப்ரஷ், கன்சீலர் ப்ரஷ் மாதிரி இருக்குது. இதை எடுத்துகிட்டு கண்ணு கீழே லைட்டாக இப்படி எட்ஜில் பிடிச்சி நான் பஃப் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப கிட்ட பிடிச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக வைப் ஆகிடும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்கன்றது கூட ரொம்ப முக்கியம் எப்போவுமே நீங்கள் மேக்கப் அப்ளிகேஷனில் தெரிஞ்சுக்கும் போது. ஸோ உங்களுக்கு ஃபெதரி ஃபினிஷ் வேணும்னா இங்கே எட்ஜில் பிடிச்சி பண்ணுங்கள். ஸோ லைட்டாக டிஸ்போஸ் ஆகும், ரொம்ப ஆகாது. ஃபவுண்டேஷனுக்கு ஸ்கின் லைக் ஃபினிஷ்க்கு எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப பிடிக்கும். எல்ஏகளோட ப்ரோ கவரேஜ் ஹெச்டி ஃபவுண்டேஷன் ஸ்கின் லைக் ஃபினிஷ் சூப்பராக கொடுக்கும். அண்ட் இது என்னோட ஒரு ஸ்கின் டோன் ஷேட் லிட்டில் டார்க்கர், பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபவுண்டேஷன். இது மாஸ் காஸ்மெட்டிக்ஸோட ப்ரஷ் 4-in-1 ப்ரஷ். அந்த ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன், நீங்கள் பார்க்கலன்னா செக் அவுட் பண்ணுங்கள். நான் இங்கே லிங்க் பண்ணுறேன் முடிஞ்சால். அதோட அந்த 4-in-1ங்கிறதுனால இது ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இவ்வளோ குட்டியாக இருக்குது இந்த ப்ரஷ். ஸோ இதை எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ரஷ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஸோ அமேசிங். அண்ட் இந்த பிரிசில்ஸ் குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு, சீப்பாக இல்லை. இப்போ ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்கின் லைக் ஃபினிஷில் இருக்குது. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபவுண்டேஷனில். ஹெவியாகவே இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு கன்சீலருக்கு நான் ஃபாரெவர் 52 கன்சீலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மீடியம் டு பில்டபிள் கவரேஜில் இருக்கும். அண்ட் இது என்னோடய எக்ஸாக்ட் கன்சீலர் ஷேடு, ஸ்கின் டோன் ஷேட். நான் முன்னாடி யூஸ் பண்ண இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணியே நான் கன்சீலருக்கு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அகைன் என்னோடய ஃபேவரெட் டேபிங் மோஷன் தான். ஸ்கின் மாதிரியே மேக்கப் கொண்டு வந்தாச்சு. ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் அந்த ஃபேஸ் க்ளாஸ் போட்டும் போது பாருங்கள் அந்த டியூவி ஃபினிஷ்
எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ப்ரௌன்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரௌன்ஸ் இருக்குது. டெரகோட்டா ப்ரௌன்ஸ் இருக்குது, earthy டோன்ஸ் அண்ட் வார்மர் கூலர் டோன்ஸ், ஆரஞ்சிஷ் ப்ரௌன் டோன்ஸ், அந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வார்ம் சைடில் தான் போகிறேன், பட் நாட் டூ டார்க், நாட் டூ லைட், சம்வேர் இன் பிட்வீன். இந்த நான் போட்டிருக்கேன்ல இந்த டிஷர்ட், இதை விட கொஞ்சம் லைட்டாக போட்டுறேன். ஸோ இங்கே வந்து நோ பிங்க்ஸ், only brown tone makeup, so it's going to be amazing. and Indian skin tone க்கு ரொம்பவே அழகாக இருக்கும். எல்லா ஸ்கின் டோனுக்குமே அழகாக இருக்கும், இந்தியன் ஸ்கின் டோனுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். ஏன்னா நம்ம காம்ப்ளெக்ஷன் அந்த வார்மர் டோன் நிறையாவே இருக்கும் நம்ம ஸ்கின்ல. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற கலர்ஸை அழகாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கேஸில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய க்ரீம் டோன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். க்ரீம் கான்டோர் நமக்கு ஸ்கின்னில் வேணும்னாலும் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ பேஸ் வந்து சிம்பிளாக பிளெண்டபுளாக இருக்கணும், ரொம்ப வரன்னு இருக்கக்கூடாது. அதனால் நான் ரொம்ப மேட்டாக போகல, மேபி நான் அப்புறம் மேட்டாக மாற்றுவேன். பட் க்ரீமோட ஒர்க் பண்ணுறதுக்காக எனக்கு இந்த ஷைனி தேவை, இந்த ஜூவி பேஸ் தேவை. ஸோ அகெயின் இந்த கன்சீலர் வீல் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கான்டோர் ஷேட் இங்கே இருக்குது, க்ரீம் கான்டோராக நான் இதான் யூஸ் பண்ணிக்க போகிறேன், இந்த ப்ரௌன் ஷேட். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாஸ் ப்ரஷ் சொன்னேன்ல, அதோட ரெண்டாவது பகுதி இந்த ஃப்ளாட் ஷேடர் அண்ட் பிளெண்டிங் ப்ரஷ் மாதிரி இருக்குது. ஸோ இதை வச்சு நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்க போகிறேன் எனக்கு எங்கெல்லாம் வந்து கான்டோரிங் ஷேட் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு நான் இந்த ஷேடர் ப்ரஷ் இருக்குல்ல அதை எடுத்துக்கிறேன். கான்டோரிங் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. பிளெண்டிங் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷே எடுத்துக்கிறேன். அப்ளை பண்ணோம்ல இந்த ப்ரஷ் வச்சு இந்த சைடு எப்படியே திருப்பிக்கலாம், பிளெண்டிங் ப்ரஷ். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. நோஸ் கான்டோரிங் ஃபஸ்ட்டு நான் இது வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஸ்விஸ் பியூட்டியோட லூஸ் ஃபினிஷிங் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து அந்த மாஸோட பாக்கி இருக்கிற இன்னொரு ப்ரஷ் இருக்குது, ஸோ அதை யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ப்ரான்சிங் பண்ணிக்கிறதுக்கு, ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் பவுடர் தான், நாய்க்கால் இருந்து. இட்ஸ் இந்த ஷேட் ஹனி 07. இது ஒரு நல்ல ஒரு வார்ம் டோன் ஷேட். ஓகே, ஸோ வார்மர் கூல் ரெண்டுக்கும் நல்ல நியூட்ரல் டோன் ஷேட். இதையே நான் வந்து இந்த ப்ரஷ் எடுத்துகிட்டு இதெல்லாம் கான்டோர் பண்ணமோ அதை வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ரான்சிங் மாதிரி. ஐப்ரோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் யூஸ் பண்ணி. மிஸ் கிளேரோட ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஐஸில் பார்த்திங்கன்னா நான் க்ரீம் ப்ராடக்ட் ஃபஸ்ட் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் நான் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணல. நான் அகெயின் எனக்கு கான்டோரிங் ஷேட் நான் என்ன யூஸ் பண்ணணும் இந்த பேலட்லேருந்து, அதுதான் அந்த ப்ரௌன் ஷேட் தான் எடுத்து நான் இப்போ என் கண்ணில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். எப்படி அப்ளை பண்ணுறேன்றதை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த கன்சீலர் அப்ளை பண்ணது எதாவது க்ரீஸாக இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து இப்படி ப்ரஷ் வச்சு ஒரு தடவை ஒரு பிளெண்ட் பண்ணிக்கலாம், ஸோ தட் க்ரீஸஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறேன். இது லார்ஜ் ஐஷேடோ ஃப்ளஃபி ப்ரஷ் ஃப்ரம் ரெனே. இது வந்து R7 அப்படின்ற ப்ரஷ். ஓகே, இட்ஸ் அ வெரி நைஸ் ப்ரஷ் ஆக்சுவலி. இதை நான் ரொம்ப லைட்டாக தான் டச் பண்ணிக்க போகிறேன், ரொம்ப அப்படி போட்டு தேக்கெல்லாம் போகிறது கிடையாது. ஸோ லைட்டாக டிப்பில் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் லிட் ஏரியாவில் நான் இதை இப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப ஃப்ளஃபி கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ரஷ் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நான் லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லிங்க்ஸில் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ மேக் ஷூர் யூ செக் இட் அவுட். அண்ட் இதையே நான் வந்து இன்னும் கார்னருக்கும் எடுத்துகிட்டு க்ரீஸில் அப்ளை பண்ணிக்கிறேன் லைட்டாக. அண்ட் அதை கொஞ்சம் எலாங்கேட்டடாக வெளியே எடுத்துகிட்டு வரேன். ரொம்ப ரவுண்டடாக வைக்கல, விங் மாதிரி லைட்டாக வெளியே எடுத்துகிட்டு வரேன். ஐ ஹோப் நான் பண்ணுறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் கிளியராக. ஸோ இது எதுக்கு பண்ணுறேன்னா டெப்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நான் டேரெக்டாக ஐஷேடோவில் போல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இந்த தடவை காட்டலாம் அப்படின்னு தான். இப்போ அதையே எடுத்துகிட்டு நான் லோவர் லேஷ் லைன்லேயும் அப்ளை பண்ணிக்க போகிறேன்.
அப்படியே அந்த எலாங்கேட்டடோட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த க்ரீமை செட் பண்ணுறதுக்கு நான் ஐ ஷேடோ எடுக்க போகிறேன். ஐ ஷேடோக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த நிக்காக்கே பேலட். இதுலேயும் நிறைய உங்களுக்கு மேட் ப்ரௌன் ஷேட்ஸ் எனக்கு ரொம்ப வார்ம் கூல் அப்படி இல்லாமல் ப்ரௌன்ஸே எனக்கு எல்லா வெரைட்டிலையும் வச்சுக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேலட். ஆல்சோ இதில் 40 கலர்ஸ் இருக்குது. இதில் ஷிம்மரும் இருக்குது, மேட் ஃபினிஷ், சாட்டின் ஃபினிஷ் எல்லாமே இருக்குது. ஸோ ஆங்கிலரில் ஒரு மாதிரி ஃப்ளாட் டென்ஸ் ப்ரஷில் அதை எடுத்துகிட்டு இதில் வச்சு நான் லைட்டாக விங் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் வந்து ஆங்கிலர் ப்ரஷ்ஷை எடுத்துக்கிறேன். இந்த ரெனேலேருந்து R10 ப்ரஷ். ஒரு ஷேப் கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறமா இந்த ப்ரஷ் வச்சே பண்ணலாம். ஏன்னா இதில் ப்ரஷ்ஷில் விங் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். இந்த ஷேட் யூஸ் பண்ணிக்க போகிறேன் கைஸ். இது ஒரு டோப்பிஷ் கூல் டோன் ஷேட். இதை ஒரு பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்துகிட்டு நான் ஓவராலாக க்ரீஸ் ஏரியாவில் இதை அப்ளை பண்ணிக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரௌன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் வந்து நீங்கள் க்ளோஸராக யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம என்ன மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரி ப்ரௌன்ஸ் யூஸ் பண்ணுறோன்ற உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் ஓவராலாக ரொம்பவே அழகான ஒரு லுக்காக இருக்கும். அது ஒரே ஷேடோ கிடையாது. வி ஆர் யூஸிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரௌன்ஸ். டோப்பி ப்ரௌன், வார்ம் ப்ரௌன், கூல் ப்ரௌன். அந்த ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்துகிட்டு நான் இன்னும் எனக்கு ரொம்ப அப்படியே லைனர் மாதிரி தெரிய வேண்டாம், கொஞ்சம் டிஃப்யூஸ்டாக தெரியணுங்கிறதுக்காக ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்துகிட்டு இங்கே என்ன ஷேட் அப்ளை பண்ணுமோ அதையே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லோவர் லேஷ் லைன்லேயும் ஆங்குலர் ப்ரஷ் வச்சு அதே ப்ரௌனை கொடுத்துக்கலாம். காஜலுக்கு நான் ப்ரௌன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு கே பியூட்டியோட ஜெல் காஜல் யூஸ் பண்ணி என் கண்ணுக்குள்ளே நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். கிளாஷ் வச்சோன்னே ஒரு ஐடியாவும் கிடைக்கும் ஹோலாக நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு வந்து நான் இது என்ன லேஷ் எனக்கு தெரியல. ஸோ இந்த லேஷ் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற நியூட்ரல் லேஷஸ் நான் வச்சுட்டு உங்களை பார்க்குறேன். லேஷஸ் வச்சோன்னே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு. That's why I love lashes. Brown eyeshadow யூஸ் பண்ணி இந்த விங் மட்டும் நான் திருப்பி எலாங்கேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் லாஸ்ட் ஸ்டெப். ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரௌன் லிப் லைன் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து இந்த ஷேட் செரி ப்ரௌன். இப்போ லிப்ஸ்டிக் ஃபேஸஸ் கேனடாலேருந்து இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன் நான். இந்த நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணல இந்த கான்டூர் அப்ளை பண்ணுறதுக்கு அதில் லைட்டாக ப்ரௌன் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை வச்சு நான் டிஃப்யூஸ் பண்ணிக்கிறேன். ஐஷேடோ நம்ம இங்கே லோவர் லேஷ் லைனில் அப்ளை பண்ணாலும் டார்க் ப்ரௌன் அதை எடுத்து நான் சென்டர்ஸில் அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். கைஸ் எனக்கு பிடிச்ச கலர் வர இருக்கும். நான் இந்த மாதிரி தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன் யூஸ்வலி. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்கள் என்கிட்ட லிப் ஷேட் என்னன்னு சொல்லும் போது என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். லைக் மிக்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணுறதுனால தான் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அகெயின் தட்ஸ் த ரீசன் என்னால் ஒரு ஷேட்னு சொல்ல முடியாது. அகெயின் மை கிளாமோட லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்துக்க போகிறேன். இது கொஞ்சம் லைட்டர் கூல் டோன் நியூட் சென்டர்ஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கலான்னு இருக்கேன். அண்ட் ப்ரஷ் வச்சு blending. So that's it. So that's it guys. இந்த மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக எலிகென்ட், லைக் இதெல்லாம் எவ்வளோ வருஷம் ஆனாலும் அவுட் ஆஃப் ஸ்டைல் போகவே போகாது. மேபி அவுடேட்டடாக ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் திருப்பி ட்ரெண்டுன்ற பேரில் உள்ளே வந்துடும். ஏன்னா இதெல்லாம் கிளாசிக் லாட்டே மேக்கப் லுக்னு இப்போ பேர் சொல்கிறாங்க. ஆனால் இதை நான் வந்து டிப்பிக்கலி 90s லுக்லாம் சொல்லுவேன். நான் அவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி எலிகென்ட் லுக்லாம். மேபி பேர் தான் மாறுமே தவிர இதெல்லாம் கிளாசிக் லுக்ஸ் கைஸ். யா, அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கும் இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல், அண்ட் கமெண்ட் பண்ணி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி மேக்கப் லுக்ஸ் இன்னும் பார்க்கணுன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணலாம். உங்களை எல்லோரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Till then, take care. Bye.